தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் தற்போதைய கள நிலவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தற்போது யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம். சாமுவேல் வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யும். கீதா, குறிப்பாக இன்றைய தினம் அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகளானது காலை 8 மணி முதல் எண்ண தொடங்கப்பட்டு தற்போது வரை விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருகிறது. பெரும்பாலான தொகுதிகளில் பார்த்தோமானால் வெற்றி நிலவரங்களும் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலானது பெரும்பாலுமாக தாவேகா தற்பொழுது முன்னிலையை வகித்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 112 தொகுதிகளுக்கு மேலாக தாவேகா தொடர்ந்து முன்னிலையானது வகித்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு உட்பட்ட 14 சட்டப்பேரவை தொகுதியிலும் தாவேகா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதல்வர் அங்கு தோல்வியுற்றிருக்கிறார். மற்றும் அதே போல சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டிருந்தார். அங்கு தற்பொழுதுதான் அவர் தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஹார்பர் தொகுதியில் பி.கே. சேகர்பாபு தொடர்ச்சியாக முன்னிலையானது வகித்து வருகிறார். இந்த 2 தொகுதிகள் தவிர மற்றும் 14 தொகுதிகளிலும் தாவேகா தொடர்ந்து முன்னிலையை வகித்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த தேர்தல் கடந்த தேர்தல் முறை அல்லாமல் இந்த முறை சற்று மாற்றமாகவே விஜயுடைய அலையானது தற்போது இந்த தேர்தலில் காணப்பட இருக்கிறது. ஏனென்றால் கட்சி துவங்கி 2.5 ஆண்டுகள் ஆன ஒரு கட்சி தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியிலே பட்டி தொட்டி எல்லாம் இந்த கட்சியானது சென்றடைந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசில் சின்னத்தை மக்கள் மனதில் பதிவு செய்து இத்தகையான வாக்குகளை விஜய் பெற்றிருப்பது ஒரு பெரும் வரவேற்கத்தக்கதான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அரசியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு சம்பவம் தற்பொழுது தமிழகத்தில் நிகழ்ந்திருப்பது ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. என தொடர்ச்சியாக அதிமுக கைவசம் இருந்த தொகுதிகள், திமுக கைவசம் இருந்த தொகுதிகள், முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் கணிசமாக திமுக வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு நிறுவனங்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது இந்த தொகுதிகள் அனைத்தும் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கிறார் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில். அதே போல திமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தொடர்ச்சியாக காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் அவர் தொடர் பின்னடைவை சந்தித்து வருகிறார். இது போல நட்சத்திர வேட்பாளராக திமுகவில் கருதப்பட்டு வரக்கூடியவர்கள் தொடர் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர். அதே போல பலர் தோல்வி அடைந்து வருகின்றனர். மதுரை மத்திய தொகுதி பொறுத்தவரை பிடிஆர் வெற்றி பெறுவார் என கூறப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த தொகுதி தாவேகா தன் கைவசம் அடைந்திருக்கிறது. தாவேகா அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது போலத்தான் தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் 112 இடங்களில் தாவேகா தொடர்ந்து முன்னிலையானது வகித்து வருகிறது. இதில் 70 இடங்களில் திமுக முன்னிலையும் 52 இடங்களில் அதிமுக மற்றும் கூட்டணி முன்னிலையானது வகித்து வருகிறது. இதே போக்கானது தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் தாவேகா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 118 120 தொகுதிகள் தேவைப்படுகிறது. இதில் திமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாமக தாவேகாவிடம் செல்வார்களா அல்லது காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தருவார்களா என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் தற்பொழுது நடைபெற்று வருவதாக ஒரு தகவலானது கசிந்து வருகிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தாவேகா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இன்னும் 8 தொகுதிகள் அவர்கள் கைப்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது 70 இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திமுக சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது மொத்த கணக்குத்தான் 70 ஆகிறது. ஆனால் திமுக மட்டும் இதுவரை 54 இடங்களில் மட்டுமே அவர்கள் தங்களது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றனர். 52 இடங்களில் மட்டுமே அவர்கள் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றனர். மற்றும் அவர்கள் கூட்டணி கட்சிகள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றனர். இத்தகையான சூழலில் தற்போது தமிழக வெற்றி கழகம் தனித்து இந்த முறை தேர்தலை சந்தித்திருந்தது. தற்பொழுது பெரும்பான்மையுடன் தொடர் முன்னிலையானது தமிழக வெற்றி கழகம் வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கீதா, சாமுவேல், தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்?
கண்டிப்பா. அதாவது நான் குறிப்பிட்டது போல தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு 118 120 இடங்களானது அவர்கள் கைப்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு வரை 11 12 இடங்கள் மட்டுமே அவர்கள் முன்னிலையானது தொடர்ச்சியாக வகித்து வருகின்றன. ஏன்னா 20 சுற்றுகள் முடிவிலும் தொடர்ச்சியாக தாவேகா இதே நிலையானது தான் தொடங்கி இருக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி காணப்பட்டு வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் தாவேகாவுக்கு பெரும்பான்மை, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களில் அவர்கள் முன்னிலையானது வகித்து வருகிறார். அவர்கள் ஆதரவு தரும் பட்சத்தில் தாவேகா தங்களுடைய வசத்தில், அதாவது ஆட்சியை அவர்கள் அமைக்க முடியும். இந்த இல்லை என்றால் அதாவது காங்கிரஸ் கட்சி அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தரும் பட்சத்தில், அதாவது காங்கிரஸ் தற்போது 4 இடங்கள் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிலையானது வகித்து வருகின்றனர். இதனிடையில் இந்த 2 கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு தரும் பட்சத்தில் தாவேகா தற்பொழுது ஆட்சியானது அமைக்கும். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார், தன்னிடத்தில் வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இருப்பினும் தேர்தலுக்கு முன்பு எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் விஜயுடன் கூட்டணி அமைக்க தயாராக இல்லாத நிலையில் தற்பொழுது விஜயிடம் 112 இடங்கள் தற்பொழுது விஜய், அதாவது முன்னிலையானது தொடர்ச்சியாக அவர், அதாவது காலை தேர்தல் வாக்கு எண்ணும் மையம் தொடங்கிய நேரம் முதல் தற்போது வரை தொடர்ந்து முன்னிலையானது வருகிறது. இது இல்லாமல் தொகுதிகளும் கணிசமாக, அதாவது மாற்றம், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் தொகுதிகளானது அதிக அளவில், அதாவது ஏறிக்கொண்டு வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இதே நிலை தொடரும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 118 இடங்கள் அமைத்தால் அவர்கள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார்கள். இல்லை அதாவது பாமக அல்லது காங்கிரஸ் அல்லது கூட்டணி கட்சிகள், திமுகவுடன் இருக்கக்கூடிய தனிச்சின்னத்தில் போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தரும் பட்சத்தில் அவர்கள் தற்பொழுது, அதாவது விஜய் தலைமையிலான அரசு அமைய ஒரு வாய்ப்பானது அமைந்திருக்கிறது. கீதா. சாமுவேல், தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு அலைகள் கிடைக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது விஜய் அவர் ஒரு திரை பிரபலமாக இருந்து வருகிறார். இது மட்டும் இல்லாமல் அவரது அரசியல் கட்சி தற்போது முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட அவர் எத்தனை சதவீத வாக்குகள் பெறுவார் என்ற ஒரு அன்டெஸ்டடாக தான், அதாவது தேர்தலுக்கு முந்தைய வரை விஜய் ஆனது இருந்தார். ஏன்னா அவர் யாராலும் கணிக்க முடியாத ஒரு சூழலானது தொடர்ந்து நிலவி வந்தது. விஜய் ஆட்சி பிடிப்பார் என்றால் விஜய் ஆட்சி பிடிக்க மாட்டார், ஆனால் கணிசமான வாக்குகளை பெறுவார் என பெரும்பாலான, அதாவது நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பில், அதாவது பிரதிபலித்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி, அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் என பல தரப்பினர் விஜய்க்கு எதிர்ப்பான ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இருப்பினும் எல்லாவற்றையும் தற்போது விஜய் அத்தனை கருத்துக்களை முறியடித்து தற்போது தொடர்ச்சியாக இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் தொடர்ந்து 112 இடங்களுக்கு மேலாக தொடர் முன்னிலையானது வகித்து வருகிறார். அதாவது தனி பெரும்பான்மையுடன் அவர் தனது, அதாவது எந்த கட்சியுடன் கூட்டணியோ ஆதரவு பெறாமல் தான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக களத்தில் போட்டியிட்டு விஜய் மற்றும் அவரது, அதாவது அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான விசில் சின்னத்தில் அவர் வாக்கு சேகரித்தார். அவர் பெயர் அறியாத ஒரு நபர், தொகுதிக்கு நன்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர் என பாராமல் அவரிடம் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு, அவர் பலருக்கு, அது பெரும்பாலான கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பொருளாதாரத்திலேயும் அந்தளவு செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களை தான் விஜய் தொகுதியில் போட்டியிட வைத்திருந்தார். ஆனால் தற்பொழுது அதாவது அவர் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருந்தாரோ பெரும்பாலான சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றனர் மற்றும் ஒரு சிலர் தொடர்ந்து முன்னிலையானது தொடர்ச்சியாக அதாவது அளித்து வருகிறது. இது மட்டும் இல்லாமல் வில்லிவாக்கத்தை பொறுத்தவரை, அதாவது அக்கட்சி தேர்தல் குழு மேலாண்மை பொதுச் செயலாளராக, அதாவது ஆதவர்ஜன் இருந்து வருகிறார். அவர் போட்டியிட்ட தொகுதி வில்லிவாக்கம். இந்த தொகுதியில் தற்பொழுது அவர் தனது வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறார். இதே போலதான் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ச்சியாக சென்னை உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தங்களது வெற்றிகளை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கீதா. விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.